பிரியாணி சாப்பிடணுங்கிற ஆசை வந்துச்சு அப்படின்னா உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி நல்ல உதிரி உதிரியா செம்ம டேஸ்ட் அண்ட் ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ்ல பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சு சேர்ப்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காவும், ஒரு 5-6 கிராம்பும் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமா கல்பாசி அண்ட் 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை அண்ட் ஒரு 7-8 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப முந்திரியை தவிர மத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சரியா அரைபடாது, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். மசாலா நல்லா அரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா முந்திரியை திரும்பவும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப அதே மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பிரியாணி பண்றதுக்கு பாத்ததுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், மல்லி, புதினா எல்லாத்தையும் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க. இதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசம் போறதுக்காக திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கும். பார்க்க ட்ரையா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துறாதீங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெய் விடும். இப்போ நல்லா தாராளமா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போறது இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வைங்க. தயிர் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து பண்றோம் அப்படின்னா அதோட ப்ராசஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோல அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நிறைய எண்ணெய் விட்டு வந்திருக்கும். அதனாலதான் எக்ஸ்ட்ரா உங்களை எண்ணெய் சேர்க்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கறிக்கிற அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா ரைஸ் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜீரக சம்பாக்கு பதிலாக பாஸ்மதி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் தாராளமா சேர்க்கலாம். தண்ணியோட அளவு சேம் தான். பட் ட்ரெடிஷ்னலா ஜீரக சம்பா ரைஸ்ல தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா தண்ணி வத்தி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு அரிசியோட அளவும் சேமா வர மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட போறோம். இப்போ ஒரு தோசை டவா வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு தம் போட்டுற வேண்டியதான். மூடி போட்டு சரியா 15 நிமிஷம் லோ ஃபிளேம்ல தம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணோம் அப்படின்னா நல்லா கம்மன்னு ஜீரக சம்பா தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். இது பார்க்க பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் அப்படி இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் மல்லி புதினா புறக்கி போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வெள்ளெல்லாம் இதுல இருக்காது. செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு உங்களுக்கு விருப்பமான சைடிஸோட சூப்பரா சாப்பிடுங்க.